இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். சைபர் ஜெயா பல்கலைக்கழக மாணவி கொலை வழக்கு, அந்த ஆடவர் விரைவில் குற்றஞ்சாட்டப்படுவார். சைபர் ஜெயா பல்கலைக்கழக மாணவி மனிஷா பிரீத் கௌர் அகாரா கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஒரு ஆண் மற்றும் 2 பெண்களில் இந்த கொலைக்கு காரணகர்த்தாவாக இருந்ததாக சந்தேகிக்கப்படும் அந்த ஆடவர் இன்று காலையில் செப்பாங் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்படுவதாக இருந்தது. எனினும் குற்றஞ்சாட்டப்படும் தேதி இறுதி நேரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட ஆடவர் மரண தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் குற்றஞ்சாட்டப்படுவார் என்று ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஹுசேன் ஒமார் கான் தெரிவித்தார். 20 வயது மதிக்கத்தக்க அந்த ஆடவர் இன்று காலை 8:30 மணிக்கு நீதிமன்றத்திற்கு கொண்டு வருவதாக இருந்தது. எனினும் குற்றச்சாட்டப்படும் தேதியில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக செப்பாங் மாவட்ட போலீஸ் தலைவர் நொர்ஹிசாம் பஹமான் குறிப்பிட்டார். 19க்கும் 20க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த மூவரும் கடந்த ஜூன் 27ஆம் தேதி ஜோஹர் பாரு மற்றும் நகரி சம்பிலான் கமின்சேவில் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட மூவரில் ஒரு பெண் கொலை செய்யப்பட்ட 20 வயது மனிஷா பிரீத் கௌருடன் ஒரே வீட்டில் தங்கியிருந்த சைபர் ஜெயா பல்கலைக்கழக மாணவி என்று கூறப்படுகிறது. அந்த வீட்டிற்கு அடிக்கடி வந்து தங்கும் தனது காதலனிடம் அந்த பெண் ஒப்படைத்து விட்டு சென்ற வீட்டுச் சாவி மற்றும் எக்ஸஸ் கார்டை பயன்படுத்தி அந்த ஆடவன் இந்த கொலையை புரிந்துள்ளான் என்று நம்பப்படுகிறது. விசாரணைக்காக அவனுடன் சேர்ந்த அந்த 2 பெண்களும் கைது செய்யப்பட்ட போதிலும் குடும்பத்தை பார்ப்பதற்கு தாம் ஊருக்கு செல்வதாக கூறி தன் காதலனிடம் வீட்டுச் சாவியையும் எக்ஸஸ் கார்டையும் ஒப்படைத்து சென்ற அந்த மாணவி நோக்கத்துடன் அவற்றை ஒப்படைத்தாரா அல்லது வழக்கமாக கொடுப்பதைப் போல அவற்றை கொடுத்துவிட்டு சென்றாரா என்பது குறித்து போலீசார் ஆராய்ந்து வருகின்றனர். அந்த மாணவி தீய நோக்கத்தை கொண்டு இருக்கவில்லை என்று விசாரணையில் கண்டறியப்படுமானால் அவரும் அவருடன் கைது செய்யப்பட்டுள்ள மற்றொரு பெண்ணும் விடுவிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஜூன் 24ஆம் தேதி சைபர் ஜெயாவில் உள்ள ஒரு கொண்டோமினியம் வீட்டில் நிகழ்ந்த இந்த கொலையில் சரவாக் கூச்செங்கை சேர்ந்த ஒரு சீக்கிய பெண்ணான மனிஷா பிரீத் கௌர் கொலை செய்யப்பட்டார். அந்த மாணவியின் தலையில் பலம் கொண்ட ஒரு பொருளினால் அடிக்கப்பட்டதால் தலையில் பலத்த காயத்துடன் அவர் உயிரிழந்ததாக சவ பரிசோதனை அறிக்கையில் தெரியவந்துள்ளது. மலேசியா மீதான இறக்குமதி வரி 25 விழுக்காடாகும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முடிவு செய்துள்ளார். இது குறித்து ஒரு கடிதம் வாயிலாக பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மலேசியா மீதான 25% இறக்குமதி வரி விதிப்பு ஆகஸ்ட் 1 தேதி அமலுக்கு வருகிறது. பல நாடுகளின் நியமனமற்ற வர்த்தக நடைமுறைகளில் இருந்து அமெரிக்க உள்நாட்டு தொழில்துறையை பாதுகாக்க இந்த நடவடிக்கை அவசியமாகிறது என்று ட்ரம்ப் அந்த கடிதத்தில் விளக்கியுள்ளார். மற்ற நாடுகள் அமெரிக்காவை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள இனி அனுமதியில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். 25% வரிகளை எதிர்கொள்ளும் நாடுகளில் ஜப்பான், தென்கொரியா, துனிசியா, கசகஸ்தான் ஆகியவை அடங்கும். அதே நேரத்தில் தென் ஆப்பிரிக்கா, போன்சியா ஆகிய நாடுகளுக்கு 30 விழுக்காடு வரியும், செர்பியா, வங்காளதேசம் ஆகிய நாடுகளுக்கு 35 விழுக்காடு வரியும், கம்போடியா, தாய்லாந்து முதலிய நாடுகளுக்கு 36 முதல் 40 விழுக்காடு வரை வரியும், ஏனைய நாடுகளுக்கு இதைவிட கூடுதல் வரியையும் ட்ரம்ப் நிர்ணயித்துள்ளார். மாந்திரீகத்தின் மூலம் தாம் எதையும் வசப்படுத்தக்கூடியவர் என்றும் தாம் ஒரு சூனியக்காரி என்றும் டிக்டாக்கில் பேசி தம்மை அவமதித்ததாக நபர் ஒருவருக்கு எதிராக டத்தின் ஸ்ரீ ரோஸ்மா மன்சூர் தொடுத்த அவதூறு வழக்கில் அந்த முன்னாள் பிரதமரின் துணைவியார் வெற்றி பெற்றுள்ளார். ரோஸ்மா மன்சூருக்கு மான நஷ்ட ஈடாக 1 லட்சம் ரிங்கிட்டை இழப்பீடாக வழங்கும்படி டிக்டாக்கில் கணக்கு வைத்திருக்கும் நபருக்கு கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு மார்ச் 22ஆம் தேதி சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்ட அந்த செய்திக்காக 35 வயது கு முகமது ஹில்மி கூடின் என்பவர் ரோஸ்மாவிற்கு 1 லட்சம் ரிங்கிட்டை இழப்பீடாக வழங்க வேண்டும் என்று நீதிபதி டத்தோ அஹ்மத் சரீர் முகமது சாலே உத்தரவிட்டார். நாட்டின் தலைமை நீதிபதி நியமன விவகாரத்தில் நீதித்துறை நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுவதை சட்டத்துறை அலுவலகம் இன்று மறுத்துள்ளது.
ஓர் அரச விசாரணை ஆணையம் அமைக்கப்படும் அளவிற்கு நீதித்துறையில் எந்தவொரு நெருக்கடியையோ அல்லது சிக்கலோ ஏற்படவில்லை என்று சட்டத்துறை அலுவலகம் இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. நீதி பரிபாலனத்தில் எந்தவொரு நியமனமாக இருந்தாலும் அது கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஏற்ப மேற்கொள்ளப்பட வேண்டும். அந்த வகையில் நீதிபதிகள் நியமன விவகாரத்தில் நீதித்துறை நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுவது அடிப்படையற்ற வாதமாகும் என்று சட்டத்துறை அலுவலகம் விளக்கம் அளித்துள்ளது. கடந்த 6 ஆண்டு காலமாக நாட்டின் தலைமை நீதிபதியாக பொறுப்பு வகித்த துன் தங்கு மைமுன் துவான் மாட் பணி ஓய்வு பெற்றதைத் தொடர்ந்து காலியாகியுள்ள அவ்விடத்தையும் அப்பீல் நீதிமன்ற தலைவர் பதவியையும் நிரப்புவதற்கு காலம் கடத்தப்படுவதற்கு நீதித்துறையில் அரசியல் ஊடுருவல் ஏற்பட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படுகிறது என்று பிகேஆர் கட்சியின் முன்னாள் துணைத் தலைவர் ரஃபீசி ரம்லி நேற்று பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருந்தார். இதுகுறித்து விசாரணை மேற்கொள்வதற்கு அரச விசாரணை ஆணையம் அமைக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருந்தார். அரசியல்வாதிகள் தொடர்ந்து மோதல்களை நடத்தி வரும் நிலையில் இந்திய சமூகத்தின் அவலநிலை ஒரு தேசிய முன்னுரிமையாகவே இல்லை என்பதுதான் நடப்பு உண்மையாகும் என்று கில்லான் முன்னாள் MP சார்ல்ஸ் சந்தியாகோ தமது ஆதங்கத்தை தெரிவித்துள்ளார். கட்டமைப்பு சமத்துவமின்மையை நிவர்த்தி செய்வதற்கான ஒரு தீவிரமான நீடித்த முயற்சி உண்மையான உறுதியான மாற்றத்தை வழங்குவதை விட மதிப்பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கும் ஒரு வார்த்தை பிரயோகமாக மாறி வருகிறது என்று சார்ல்ஸ் தெரிவித்தார். இந்திய சமூகம் மீண்டும் அரசியல் நீரோடையில் ஓரங்கட்டப்பட்டுள்ளது. இந்தியர்களின் நடப்பு பிரச்சினைகளுக்கும் அவர்களின் போராட்டங்களுக்கும் தீர்வுகளுக்கு பதிலாக வழங்கப்படும் வார்த்தை ஜாலங்கள் உறுதிமொழி மதிப்பீட்டு புள்ளிகளாக குறைக்கப்பட்டு வருகிறது. அரசாங்கத்தின் மீது, குறிப்பாக செல்வாக்குமிக்க பதவிகளில் இருப்பவர்கள் மீது செலுத்தப்படும் கோபம், விரக்தி மற்றும் விமர்சனங்கள் தகுதியற்றவை அல்ல. சுதந்திரம் அடைந்து கிட்டத்தட்ட 7 தசாப்தங்களுக்கு பிறகும் இந்தியர்களை அதிகாரப்படுத்துவது பற்றி நாம் இன்னும் ஒரு புதிய லட்சியம் போல பேசி வருவது ஒரு தேசிய அவமானமாகும் என்று சமுதாய சிந்தனையாளரான சார்ல்ஸ் வேதனை தெரிவித்துள்ளார். இந்திய சமூகம் இன்னும் கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் அரசியல் பிரதிநிதித்துவத்திற்கான சமமான அணுகலுக்காக போராடுகிறது. இது ஒரு கொள்கை அளவிலான தோல்வி மற்றும் பின்னடைவு மட்டும் அல்ல, மாறாக அனைத்து ஆளும் கூட்டணிகளும் பல தசாப்தங்களாக இந்திய சமுதாயத்தின் அரசியல் புறக்கணிப்பின் பிரதிபலிப்பாகும் என்று சார்ல்ஸ் தெரிவித்தார். உண்மையிலேயே இது பழிவாங்கும் சதுரங்க விளையாட்டின் மற்றொரு அத்தியாயமாக மாறக்கூடாது. குறிப்பாக இது பெருமை பேசுவதற்கான நேரம் அல்ல. ஒவ்வொரு கட்சியும் ஒருவரையொருவர் எதிர்த்து பேசி சமூகத்தின் செல்வாக்கிற்கான வழியை ஆயுதமாக கொண்டு செயல்பட்டால் சுழற்சி மீண்டும் மீண்டும் நிகழும். ஆனால் தேசிய வளர்ச்சியிலிருந்து அந்நியப்படுத்தப்பட்ட மலேசிய இந்தியர்களின் மற்றொரு தலைமுறையை விட்டு செல்வதற்கான சூழல் ஏற்படும் என்று சார்ல்ஸ் நினைவுறுத்தினார். 2 ஆண்டுகளில் ஒரு தனிநபர் என்ன செய்தார் என்பது கேள்வியாக இருக்கக்கூடாது. மாறாக 60 ஆண்டுகளுக்கும் மேலாக எந்த கூட்டணியோ அல்லது கட்சியோ இதில் மாய்கா உட்பட நீடித்த சமூகத்தால் வழிநடத்தப்படும் முன்னேற்றத்திற்கான தளங்களை இந்தியர்களுக்காக ஏன் உருவாக்க முடியவில்லை என்பதுதான் தமது கேள்வியாகும் என்று அவர் குறிப்பிட்டார். பிகேஆர் கட்சியின் துணைத் தலைவர் நூருல் ஈசா, யாயாசான் இல்திசாம் மலேசியா, சமூக மாற்றத்திற்கான நிலையான முயற்சியான SICC மற்றும் அரசாங்க சார்பற்ற அமைப்புகளின் குழுவினருடன் இணைந்து இந்திய சமூகத்திற்கான சமத்துவ கட்டமைப்பு மாற்றத்தை மையமாக கொண்டு பரிந்துரைகளின் தொகுப்பை உருவாக்கியுள்ளார். இது 13வது மலேசிய திட்டத்தில் சேர்க்கப்படுவதற்காக முன்வைக்கப்பட்டுள்ள பரிந்துரையாகும். கல்விமான்கள், சமூக பணியாளர்கள், வணிகர்கள் மற்றும் மகளிர், இளைஞர்கள் சமூக தலைவர்களுடன் இணைந்து இந்த பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. இது போதுமானதாக இல்லை என்றாலும் இது ஒரு தொடக்க புள்ளியாகும். அதற்கான பணி நடந்து கொண்டிருப்பதாக சார்ல்ஸ் தெரிவித்தார். இந்த களப்பணியில் 200 பேர் ஈடுபட்டுள்ளனர். இதன் விளைவாக சமூகத்தை மேம்படுத்த 40க்கும் மேற்பட்ட திட்டங்கள் முன்வைக்கப்பட்டன. இது இந்திய சமூகத்தால் இயக்கப்படும் அணுகுமுறையாகும் என்று சார்ல்ஸ் வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமைக்கும் நல்லிணக்கத்திற்கும் ஒரு முன்னுதாரண மாநிலமாக கிளாந்தான் விளங்கி வருகிறது என்று அதன் மந்திரி பசார் டத்தோ முகமது நாசருடின் தாவூத் தெரிவித்துள்ளார். கிளாந்தான் மாநிலம் அதன் வரலாற்றில் எந்த காலகட்டத்திலும் இனங்களுக்கு இடையிலான கலவரத்தை சந்தித்தது இல்லை.
இது நாட்டின் உண்மையான ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் ஒரு தனித்துவமான எடுத்துக்காட்டாகும் என்று மந்திரி பசார் புகழாரம் சூட்டினார். இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமை மற்றும் சகிப்புத்தன்மையை கிளாந்தான் மாநிலம் வெறும் விழாக்காலங்களுக்கு மட்டும் பயன்படுத்தி கொண்டதில்லை. மாறாக இந்த மாநிலத்தில் எல்லா பருவ காலங்களிலும் ஒற்றுமையின் வசந்தமே நீடிக்கும். அந்த அளவிற்கு இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமையை பாஸ் கட்சி தலைமையிலான கிளாந்தான் கட்டிக்காத்து வருகிறது என்று மந்திரி பசார் நசருடின் தாவூத் தெரிவித்தார். இன மோதல்கள் இல்லாத ஒரு மாநிலமாக கிளாந்தானுக்கு அருளப்பட்ட இந்த ஆசி இறைவனின் கிருபையால் கிட்டியதாகும் என்று அவர் புகழாரம் சூட்டினார். ஆடவர் அடித்து கொலை செய்யப்பட்டது தொடர்பில் 73 வயது நபரும் அவரின் 36 வயது மகனையும் அம்பாங்ஜெயா போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த ஜூன் 22ஆம் தேதி கோலாலம்பூர் பெரிய மருத்துவமனையின் மருத்துவர் அளித்த புகாரை தொடர்ந்து தந்தையும் மகனும் கைது செய்யப்பட்டதாக அம்பாங்ஜெயா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி முகமது ஆசாம் இஸ்மாயில் தெரிவித்தார். அண்மையில் அம்பாங் தமான் பண்டான் புரடானாவில் நபர் ஒருவர் இறந்து கிடந்த சம்பவத்தை போலீசார் திடீர் மரணம் என்று வகைப்படுத்தியிருந்தனர். எனினும் அந்த நபரின் உடலில் மேற்கொள்ளப்பட்ட சவ பரிசோதனையில் அந்த நபர் பிரம்பினால் அடிக்கப்பட்டதுடன் பிளாயர் கொண்டு அவரின் உடல் உறுப்பு திருவப்பட்டுள்ளது என்பது கண்டுபிடிக்கப்பட்டதாக முகமது ஆசாம் குறிப்பிட்டார். கடன் விவகாரத்தினால் அந்த நபர் அடித்துக் கொல்லப்பட்டுள்ளார் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று அவர் மேலும் கூறினார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.